இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். தனது கூட்டணி பேச்சை, தொகுதி பங்கீட்டை ஆரம்பித்திருக்கிறது திமுக. முதலாக அவர்கள் வழக்கமாக அழைக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. 5 தொகுதிகளை அவர்கள் கேட்க இருப்பதாக தெரிகிறது. ஆனால் 2 தொகுதிகளை கொடுப்பதற்கு திமுக அவர்களுக்குள்ளாக திட்டம் வைத்திருப்பதாக தெரிகிறது. உங்களுடைய கணிப்பு என்ன? நிச்சயமாக 2 தொகுதிகளுக்கு அவர்கள் சம்மதிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்க 5 தொகுதிகள் வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. எப்பொழுதுமே ஒரு பேச்சுவார்த்தை செல்கிற பொழுது 5 தொகுதிகள் என்கிற ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு சென்றால் 3 தொகுதிகளில் இறுதி செய்யலாம் என்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நினைத்திருக்கலாம். பட் திமுகவை பொறுத்தவரை முதல் முறையாக இன்றைய நாள்ல பேச்சுவார்த்தை தொடங்குகிற பொழுதே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு 2ற்கு மேலாக கொடுக்கிற பொழுது அந்த தாக்கம் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கட்சிகள் மத்தியில் எதிரொலிக்கும். நீங்க எல்லா கட்சிகளுமே அப்ப கூடுதல் சீட்டை எதிர்பார்ப்பார்கள். அப்ப முதல் கட்டமாக நடக்கக்கூடிய முதல் நாளில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை என்பது திமுக தன்னுடைய பிடியில் இறுதியாக இருப்பாங்க. 2 சீட்டுகள் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்படும். ஏன்னா நீங்க ஒரு மதசார்பற்ற அணி, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, அதனுடைய மையம் என்பது மோடி எதிர்ப்பு. அதற்கான வாய்ப்பு என்பது இப்ப நீங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு திமுக கூட்டணி தான் உடன்பாடான கூட்டணி. நீங்க நேரமறித்து அவர்கள் அதிமுக கூட்டணியிலோ பாஜக இருக்கிறது. விஜய் அவர்கள் பொறுத்தவரை பாஜக எதிர்ப்புல தீவிரம் செலுத்தல, இன்னும் களத்துல பாஜகவை ரொம்ப வீரியமாக எதிர்க்கவில்லை. அவர்கள் திமுக கூட்டணி என்பது அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு, நல்வாய்ப்பு, ஒரு மதசார்பற்ற அணி என்கிற அடிப்படையில. அந்த அடிப்படையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு தேவைகள் இருக்கலாம். அவங்க கேட்கலாம், 5 சீட்டுகள் வேண்டும் என்று கேட்கலாம். திமுகவை பொறுத்தவரை 2 சீட்டுகளுக்குள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை அடக்கி விடுவார்கள் அப்படின்னு தான் தோன்றுகிறது. நீங்க இந்த குரல் கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளில் விசிகாவுக்கோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, இந்திய கம்யூனிஸ்டோ கூடுதல் தொகுதிகள் கேட்பதற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூடுதல் தொகுதிகள் கேட்பதையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டுமல்ல, இன்னும் இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய இருக்காங்க திமுகவோட. நீங்க ஒரு மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கலாம், இன்னொன்று தமிமுன் அன்சாரி போன்ற வெளியில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஒரு நபராக இருந்து அவர்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்காங்க. இது போக திமுகவுக்குள் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப குறிப்பா சீட்டு கொடுக்கிற இடங்களா இருக்கலாம். அந்த அடிப்படையெல்லாம் இதில் யோசிப்பார்கள். இது ஒரு இஸ்லாமிய பிரதிநிதித்துவம், அது எத்தனை எண்ணிக்கையில் கொடுக்க முடியும் என்பதை அலசுவாங்க திமுக. அவர்கள் அதிகபட்சம் 2, அது ரொம்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நெருக்குவதற்குள்ளான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். அவர்களுடைய தேவை 5 என்பதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அண்மையிலே கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அந்த கூட்டத்திலே கூட அதை தீர்மானமாக எல்லாம் முன்மொழிந்தார்கள். திமுகவை பொறுத்தவரை அவர்களை 2க்குள் அடக்கி விடுவார்கள் என்றுதான் தோன்றுகிறது. இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.